الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரபி என்ற கிதாபின் மூலமாக அரபி இலக்கியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல் முக்தாராத் என்பது பல இலக்கிய விஷயங்கள் நிறைந்த பாடங்களை நமக்கு அருமையான முறையிலே இந்த கிதாபின் ஆசிரியர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் 18ஆம் பாடத்தை அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியத்துர் ரகீப் நிறுவனம் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பற்பல சேவைகளை, பல கிதாபுகளை அல்ஹம்துலில்லாஹ் எளிமையான முறையிலே ஆலிம்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புரியும் அளவிற்கு எளிமையான முறையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் நன்கொடைகளை இந்த அக்கௌண்டுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது கியூஆர் ஸ்கேனர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தங்கள் நன்கொடைகளை, தங்கள் நலவான அந்த அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அனுப்பி நன்மைகளையும் அல்லாஹ்வின் திரு பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அதற்குரிய எல்லா வாய்ப்பையும் தந்து நமக்கு பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் அருளையும் தந்து அருள் புரிவானாக. வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைஃப ஹாஜரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்ற முறையை பற்றித்தான் நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்தை நோக்கி சென்ற விஷயங்களை பார்த்துவிட்டு இப்பொழுது 4வது பகுதியான 4வது பாற்றான இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத்தும் சுராகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துரத்தி செல்லுதலும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவர்களும் அதனுடன் அந்த பனி என்ற கூட்டத்தை சார்ந்த இந்த வழிகாட்டியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துரத்துவது சம்பந்தமாக இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செல்கிறார்கள், சுராக்காவிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் நடந்த விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் காணலாம். சம்பந்தமான விஷயத்தை தான் இங்கு பார்க்க போகிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பாருங்கள். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கேயே பிடிச்சிடலாம், இங்கேயே கொலை செஞ்சிடலாம், நவுதுபில்லா, இங்கேயே கைதியாக ஆக்கிடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த குறைஷிகளுக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டது. எனவே அவர்கள் சிந்தித்தார்கள், என்ன செய்யலாம்? அவர்கள் இருவரும் தப்பித்து போய்விட்டார்கள், எவ்வாறு அவர்களை பிடிப்பது என்பதாக ஆலோசனை செய்து கொண்டு ஒரு தூது கூட்டத்தை குறைஷிகள் அமர்ந்திருக்கக்கூடிய மஜ்லிஸ்களுக்கு அனுப்பி, பொதுவாக மற்ற கோத்திரத்தார்களும் அமர்ந்திருக்கார் அல்லவா, அந்த இடத்திற்கு அனுப்பி அறிவிப்பு செய்ய சொல்றாங்க. என்ன அறிவிப்பு செய்யறாங்க? 2 பேரும் போயிட்டாங்க, அவர்களை யாரை பிடிச்சாலும் சரி, அவர்களை கொலை செஞ்சிட்டாலும் சரி, அல்லது அவர்களை கைதியாக பிடித்து கொண்டு வந்து தந்தாலும் சரி, அவர்களுக்கு தியத்துடைய இனாம் பரிசு கொடுக்கப்படும். தியத் என்பது 100 ஒட்டகம் கொடுக்கப்படும். 100 ஒட்டகத்தை பரிசாக அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் பொழுது அந்த ஒரு கூட்ட பனு முதலஜுங்கிற கூட்டத்துக்கு மத்தியில போய் ஒரு சில தூதர்கள் இந்த விஷயத்த சொல்லும் போது அந்த கூட்டத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அதுல சொல்றாங்க, சுராக்கத்து பின் மாலிக் பின் ஜோஷம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஒரு ஆசை மனதில் ஏற்படுது. ஆஹா, இந்த பரிசை, இந்த இனாமை நாமே அடைந்து கொள்ளலாம் என்பதாக யோசிக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து நாம் கிளம்பினால் எல்லோரும் நம்ம பின்னாடி வந்துருவாங்க. ரொம்ப தந்திரமான முறையில அந்த விஷயத்தை மேற்கொள்ளணும் என்ற அந்த ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த நேரத்துல பார்க்க அந்த கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் அங்கிருந்து வர்றார். பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்து நேராக அந்த பனு முதலிச்சுடைய
கூட்டத்தார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து என்ன செய்யறாரு, ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் வந்து இப்போ வரும்போது அந்த கடலோரமா பார்த்தேன், அங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் போற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, என்னால கண்ணால நான் பார்த்தேன் என்பதாக சொல்லும் போது சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியுது, அவர் சொல்றதை பார்த்தா அந்த மனிதர் கண்டிப்பா அவர்களை தான் பார்த்திருக்காரு, இருந்தாலும் அவர்களை பார்த்திருக்கின்றார் என்று இருந்தா எல்லாருமே போக ஆரம்பிச்சிருவாங்க, பரிசு பங்கிட ஆரம்பிச்சிடும். இப்ப எனக்கு மனசுல ஒண்ணு தோணுச்சு, உடனே இவரை வந்து கட் பண்ணி விடணும். இல்ல இல்ல, அது அவங்களா இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா அவங்க தான் தெரியும், அவங்க கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு சொல்றாங்க. இப்பதான் ஒரு சிலர் இன்னர்லாம் இங்க இருந்து என்ன செஞ்சாங்க, போயிருந்தாங்க, நான் பார்க்கத்தான் செஞ்சேன் என்பதாக சொல்றாங்க. அந்த மனிதர் நான் இப்பதான் பார்த்தேங்கிறாரு. அதற்கு சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இதுவாக ஆகிவிடுகிறது. உடனே அந்த மனிதர் சரி சென்று விடுகிறார். சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்பொழுது யோசனை செய்கின்றார்கள். தன்னுடைய அடிமை பெண்ணை அழைச்சு என்ன செய்றாங்க, நீ நம்முடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு மணல் மேடு மாதிரி இருக்கு, அதுக்கு பின்னால கொண்டு குதிரையை பிடிச்சு வச்சுக்க. ஏன் குதிரை இங்கே நின்றுச்சுன்னா தெரிஞ்சிடும், நானும் குதிரையை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா எல்லாரும் கவனிச்சிருவாங்க, நீ அந்த பக்கம் போனேன்னு சொன்னா ஏதோ சரி குதிரையை கழுவ ஏதாவது நினைப்பாங்க, கொண்டு போய் மணல் மேட்டுக்கு பின்னாடி நின்னுக்க, நான் வரேன் என்பதாக சொல்லிவிட்டு இவங்க என்ன செய்றாங்க, வீட்டினுடைய முன்புறம் இல்லாம பின்புறம் வழியாக வெளியேறுகிறார்கள். வெளியேறும்போது எல்லாருமே அரபிகளுடைய பழக்கம், வாள் ஈட்டி கையில வச்சிருப்பது அவளுடைய வழக்கம். அப்ப ஈட்டியை எடுத்து இப்படி தூக்கி நின்னா தெரியும், ஓ ஈட்டியோட சுறாக்கா போறாருன்னு சொல்லிட்டு. அதனால என்ன செய்றாங்க, ஈட்டியினுடைய இந்த முனை பகுதியை தரையில வச்சிடறாங்க. தரையில வச்சு அப்படி கரகரகரன்னு, அதாவது அப்படி கோடு போடுற மாதிரி இழுத்துட்டா மேல் பகுதியை இப்படி சாய்ச்சி கீழே குனிவாக, அதாவது பணிவாக வச்சுட்டா ஈட்டி வந்து நிலந்துட்டு அப்படியே என்ன செய்றாங்க, வீட்டுடைய பின்பக்க வழியா வெளியேறி நேரா வந்து என்ன செய்றாங்க, அந்த அடிமை பெண் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த குதிரை மேல வேகமா ஏறிறாங்க. ஏறி குதிரையை வேகமா விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எந்த வழியா அவர் சொன்னாரோ அந்த வழியை நோக்கி சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவின் குதிரை பறந்து செல்கிறது. குதிரை என்ன செய்யுது, வேகமா ஓட ஆரம்பிக்குது. வேகமா போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையை அடைஞ்சிட்டாங்க, நெருங்கிட்டார். ஒரு சில தூரத்துல இருக்கும் பொழுதே அவர் சொல்றாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாங்க, அபூபக்கர் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவே இல்லை, போய்கொண்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்ததுடைய நோக்கம் என்ன, நபிக்கு எந்தவித இடையூறு வந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னும் பின்னுமாக பார்த்து கொண்டே செல்கிறார்கள். அப்போ சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்தாங்க. வந்த உடனே திடீர்னு பார்த்தா குதிரை ஒரு வழுக்கி தடுமாறி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து இவரும் கீழே விழுந்துட்டார். விழுந்துட்டா ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. இவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு, என்னன்னு தெரியலையே. நாம எப்பொழுதுமே வீட்டிலிருந்து அரபிகளுடைய ஒரு பழக்கம் என்ன, கிளம்பும் போதே சில குறிப்பா இருக்க வழக்கம், சகுனம் பார்க்கக்கூடிய தவறான பழக்கம் தான். அதாவது ஒன்றும் பறவைகள் மூலம் பார்ப்பாங்க, இல்லை அம்பை வச்சு என்ன செய்வாங்க பார்ப்பாங்க, 4-5 அம்புகளை வச்சு அதுல இருந்து எழுதி வச்சிருப்பாங்க, அதுல ஏதாவது ஒன்று எடுப்பாங்க, போகலாம் போகக்கூடாதுன்னு வரும், அதை வச்சு முடிவு செஞ்சு கொள்வாங்க. அப்போ இவர் நம்ம பாரு பார்க்காம வந்துட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல நின்று என்ன செய்யறாரு, தன்னுடைய இந்த அம்புக்கூட்டுல இருந்து அம்புகளை எடுத்து என்ன செய்யறாரு, முன்னாடி பரத்தி வச்சு அதுல இருந்து எடுக்கிறார். அதுல இருந்து எடுத்து பார்த்தா அவருக்கு என்ன வருது, நீங்க போகாதீங்க, அவர் எதை விரும்பலையோ அதான் வருது, போகக்கூடாதுன்னு வருது. ஆனா அவர் மனசு கேட்கல. திரும்ப என்ன செய்யறாரு, கண்ணுக்கு முன்னாடி அந்த 100 ஒட்டகத்தினுடைய அந்த ஆசை அவருக்கு தூண்டப்பட்டு கொண்டே இருக்குது. கிளம்புறார். ரெண்டாவது திரும்ப நிக்கல, கிளம்பி ரெண்டாவது போகும்போது ஒரு சகதி மாதிரி இடத்துல வழுக்கி நல்ல குதிரை என்ன செஞ்சு பூமியில அதனுடைய முன்னங்கால்கள் முட்டு வரைக்கும் உள்ள இறங்கிட்டு இவர் ஒரு பக்கம் கீழே விழுந்துட்டாரு. விழுந்துட்டா ஒன்றும் செய்ய முடியல. முயற்சி பண்றாரு பண்றாரு பண்றாரு, கடுமையான முயற்சி பண்றாரு, முடியல. சரி கடைசியில சடக்குன்னு என்ன செஞ்சாரு, எடுத்து வேகமா அந்த குதிரைய உசுப்பேத்தி ஒரு இது பண்ணி வெளியே எடுத்துட்டா. குதிரை வெளியே எடுத்தவனை பார்த்தா அந்த குதிரையுடைய கால்கள் நடு உள்ள இருந்து அறவாசி அந்த பூமிக்குள்ள புதைஞ்சிருந்தது அல்லவா, அது வெளியில வரும்போது பெரிய ஒரு புழுதிய வானத்தை நோக்கி போறதை பார்த்துட்டு இவரே அப்படியே அரண்டு போயிடுறாரு. என்னமோ எது தெரியலன்னு சொல்லி ரெண்டாவது என்ன செய்யறாரு, அதே மாதிரி அந்த குறிப்பா இருக்கிறாரு. அப்பமும் வேண்டான்னு சொல்லிதான் வருது. உடனே யோசிக்கிறாரு, ஆஹா நம்முடைய செயல் சரியில்லை. அவங்க வேகமா போறாங்க. திரும்ப ஒரு குதிரை எடுத்துட்டு போய் சத்தம் கொடுக்கிறார். முஸ்லாஸ்ல அவங்கள அழைக்கிறாரு. இது போன்று சொல்லலாம், கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு நான் வந்து உங்களை பிடிக்க மாட்டேன், ஒரு சில விஷயங்கள் பேசிக்கொள்வோம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிற்கிறாங்க. அவர் தான் கொண்டு வந்த உணவு எல்லாத்தையுமே காட்டுறாரு நபிக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பத்தி எதுவுமே கேட்டுக்கொள்ளல. அவர்கிட்ட என்ன விஷயம், ஏன் வட்டி துரத்திட்டு வந்தீங்கலாம் கேட்கல. ஆனா இவர் என்ன செய்யறாரு, இந்த அரபிக அந்த குறைஷி குஃபார்கள் பேசக்கூடிய இந்த ரகசியமான விஷயங்கள் என்னென்ன செய்யறாங்க,
ஏன் இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பளிப்பு என்ன என்பதை எல்லாம் தெளிவாக விலக்கி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் கேட்டு செய்யல, அவரை எந்த விதமான எச்சரிக்கையோ அல்லது ஒரு பயமுறுத்தலோ அல்லது ஏன் இப்படி செய்றீங்கன்னு கூட கேட்கல. மாறாக நபி சொன்ன வார்த்தை என்ன, நீங்க இந்த விஷயத்த, இப்ப எங்களை பார்த்த விஷயத்த, நாங்க போகக்கூடிய பாதையின் விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தி விடாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. உடனே அவர் சரி யார சொல்லலாம் சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான். உடனே யோசிக்கிறார், இவங்க ஒரு காலத்துல கண்டிப்பா பெரிய ஆளாக வருவார்கள் என்று அவர் புரிந்து கொண்டு என்ன செய்யறாரு, தன்னுடைய நபிசுல்லாஹு சொல்றாரு, யார சொல்லலாம், எனக்கு ஒரு ஒப்பந்தம் எழுதி கொடுங்க, அதாவது நமக்கு மத்தியில நீங்க எனக்கு அமானத், எனக்கு பாதுகாப்பு தருவீங்கிற ஒரு ஒப்பந்தத்தை எழுதி கொடுங்க யார சொல்லலாம் என்று கேட்ட உடனே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமிர் இப்னு ஃபுஹைரா, யாரு, மௌலா அபி பக்ர் சித்திக், அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய அடிமையான அவரை அழைத்து நீங்கள் ஒரு ஒப்பந்தம் எழுதுங்கள் என்பதாக சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட எழுத சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை எழுதி அவர் கையில கொடுக்குறாங்க. அதை வாங்கி கொண்டு சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். இந்த அளவுக்கு என்றால், திரும்பி செல்லும் போது அங்கிருந்து வரக்கூடிய மக்களை எல்லாம் ஒரு, அதாவது அவர்கள் மறைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இல்லை, நான் அங்கு வரை போய் பார்த்து விட்டேன், யாரும் தென்படவில்லை என்பதாக வரக்கூடிய மக்களையும் கூட நிராசையை செய்து திரும்பி செல்ல வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்த ஒப்பந்தத்தை பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றினார்கள். அதே போல் நபியும் ஒரு காலத்துல அவங்களுக்கு நிறைவேற்றியது அது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வந்தால் நான் பார்க்கலாம். இப்பொழுது பாருங்க, இந்த பாடத்துல முதலாவது பாருங்க, குறைஷி காஃபிர்களின் அறிவிப்பு. குறைஷி காஃபிர் என்ன வைக்கிறாங்க, தியத்துடைய இனாம், அதாவது 100 ஒட்டகங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பரிசு வைக்கிறாங்க. இரண்டாவது சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்திரம், அவங்க செய்யக்கூடிய தந்திரம், எவ்வாறு தந்திரமாக அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற விஷயத்த நாம சொன்னோம். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதம் என்ன, சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவருடைய குதிரையும் எந்த பாடுபட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குறிப்பார்த்தல், சகுனம் குறிப்பாக்குறார், அம்புகளின் மூலமாக குறிப்பார்த்து போகலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறார். அது சம்பந்தமாக நாம் சொல்லி காண்பித்தோம். ஐந்தாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடந்த ஒப்பந்தம், 2 பேருக்கு மத்தியில் நடந்த ஒப்பந்தம் தான். இறுதியாக இது விஷயத்தை பார்த்தோம். இதனுடைய விளக்கங்கள், இதை பற்றிய இபாரத்துகள் இன்ஷா அல்லாஹ் பாடத்திலே நமக்கு சொல்லப்படும். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம், இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை காண்போம். அல்லாஹு தஆலா விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال ابن شهاب وأخبرني عبد الرحمن بن مالك المدلجي وهو ابن أخي سراقة بن مالك بن جعشم. ஹஜ்ரத் இப்னு ஷிஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அக்பர்னி எனக்கு அறிவித்தார். அக்பர்னி அப்படிங்கிறது இப்னு ஷிஹாப் அவங்க சொல்றாங்க, எனக்கு அறிவித்தாரு அப்துர் ரஹ்மான் அறிவித்தார். அப்துர் ரஹ்மான் இப்னு மாலிக்குல் முத்லஜி அவர்கள் அறிவித்தார்கள். வஹுவங்கிறது அப்துர் ரஹ்மானுக்கு போகுது. இந்த அப்துர் ரஹ்மான் என்பவர் இப்னு அஹி சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சகோதரருடைய மகனாக இருக்கிறார். அப்துர் ரஹ்மானுடைய தந்தை, அதாவது அப்துர் ரஹ்மான் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் மகன். அண்ணா அபாஹு, நிச்சயமாக அவருடைய தந்தைங்கிறது அப்துர் ரஹ்மான குறிக்குது. அப்துர் ரஹ்மான் அவருடைய தந்தை அக்பரஹு அப்துர் ரஹ்மானுக்கு அறிவித்தார். அபு ஹூவர் அமீர் மாலிக்குல் முத்லஜி, அதாவது அப்துர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி போகுது. அபாஹு யாரு, மாலிக்குல் முத்லஜி. அப்துர் ரஹ்மானுக்கு அவருடைய தந்தையான மாலிக்குல் முத்லஜி அறிவித்தார். அக்பரஹு அவருக்கு அறிவித்தார். இந்த ஹூங்கிறதும் அப்துர் ரஹ்மானுக்கு தான் போது. அக்பராங்கிறதுல இந்த உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய லமீர் இருக்குது, அது மாலிக்கு போகுது, அதான் அபாஹுக்கு போகுது. சரி. அன்னஹு சமிஅ சுராக்கத் இப்னு ஜுஅஷம், நிச்சயமாக அவர்கள், யாரு, மாலிக்குல் முத்லஜி தந்தை, அவர் என்ன செஞ்சாரு, சமிஅ கேட்டார், சுராக்கத் இப்னு ஜுஅஷம், சுராக்கத் இப்னு ஜுஅஷம் இருக்காரு, அவர் சொல்வதை கேட்டார். யகூலு அவர்கள் சொன்னார்கள், யாரு, சுராக்கத் இப்னு ஜுஅஷம் அவர்கள் சொன்னார்கள், ஜாஅனா ருசுலு குஃபாரி குரைஷின்,
எங்களிடம் வந்தார்கள் ருசுலு தூதுவர்கள், குஃபாரே குறைஷினா குறைஷி காஃபிர்கள், அதாவது குறைஷி குஃபார் இருக்காங்கல்ல, குறைஷிகளுடைய காஃபிர்களுடைய குறைஷி காஃபிருடைய தூதுவர்கள் என்னிடம் வந்தார்கள். எஜஅலூன ஆக்கக்கூடியவர்களாக வந்தார்கள். எத ஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்ரின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலேயும் இன்னும் அபூபக்கர் அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயும் தியத்தன் ஒரு தியத்தை ஆக்கினார். அதாவது பரிசு, தியத்துனா என்னது, அவங்களை பிடிச்சு கொடுத்தா அதுக்குரிய வெகுமதி. குல்லி வாஹிதின் மின்ஹுமா, அவர்கள் இருவரிலிருந்து ஒவ்வொருவரின் மீதும். அப்போ இந்த குல்லிங்கிறது ரசூலில்லாஹி அபூபக்கரினுக்கு போயிடும். அப்போ குல்லி வாஹிதின் மின்ஹுமா, அவர்கள் இருவரிலிருந்தும் ஒவ்வொருவர் மீதும் ஒரு தொகையை பரிசாக அன்பளிப்பாக வைத்தார்கள். லிமன் கத்தலஹு அவு அசரஹு, யார் அவர்களை கொலை செய்கிறாரோ, பூங்கிற லமீரு இந்த குல்லு வாஹிதின் இருக்குல்ல அங்க போதும். அவரை யார் லிமன் கத்தலஹு, யார் கொலை செய்கிறாரோ அல்லது அவரை கைதியாக பிடிக்கிறாரோ, கைதியாக பிடித்தாலும் சரி கொலை செய்தாலும் சரி அதற்குரிய வெகுமதி உண்டு என்பதாக அந்த குஃபார் குறைஷிகளுடைய அந்த தூதுவர்கள், காஃபிர் தூதுவர்கள் அறிவிக்கிறாங்க. ஃபபைனமா, அந்த நேரத்திலே, அன ஜாலிசுன், நானும் அமர்ந்திருந்தவனாக இருந்தேன். ஃபி மஜ்லிஸி மின் மஜாலிஸி கௌமி பனி முதலஜ், பனி முதலஜுடைய என்னுடைய கூட்டமான அந்த கூட்டத்திலே, அந்த மஜ்லிஸ்களிலிருந்து ஒரு மஜ்லிஸிலே நானும் அமர்ந்திருக்கக்கூடியவனாக இருந்தேன். அக்பல் ரஜுலும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு மனிதன் வந்தான். ஹத்தா காம அலைனா, அப்போ ரஜுலும் மின்ஹும்னா அந்த கூட்டத்திலிருந்து, இந்த பனு முதலஜுடைய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் வராரு. ஹத்தா காம அலைனா, எங்களிடம் வந்து நிற்கும் வரை நின்றார். வனஹனு ஜுலூஸ், நாங்கள் அமர்ந்திருந்தோம், அவர் நின்று கொண்டிருந்தார். ஃபகால, சொன்னார். யாரு? அந்த ரஜுல் சொல்றாரு, யா சுராக்கா, ஓ சுராக்காவே, இன்னி நிச்சயமாக நான் கது ராய்து ஆனிஃபன், திட்டமாக நான் பார்த்தேன். ஆனிஃபன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஆனிஃபன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அஸ்விதத்தம் பிஸ்ஸாஹிலி, அஸ்விதத்தன்னா அதாவது என்ன சொல்றது, அஸ்விதத்துனா மனிதர்கள் சொல்றது. பொதுவா வந்து என்னது அஸ்விதத்தன் அப்படிங்கிறது சவாத், அதனுடைய பன்மைதான் அஸ்விதத், அதாவது சில நபர்களை பார்த்திருந்தோம். அசாவித் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ பிஸ்ஸாஹிலி, பிஸ்ஸாஹிலி என்றால் கடல் ஓரமாக. உராஹா, அந்த உசூதத்தின் அது ஹா லமீர் போது, நான் கருதுகிறேன், அதாவது நான் பார்த்து அவர்களை கருதுகிறேன். உராஹானா நான் கருதுகிறேன். முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லது அஸ்ஹாபஹு, அவருடைய தோழர்களையும் நான். கால சுராக்கத்து, சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅரஃப்து, நான் அறிந்து கொண்டேன். அன்னஹும் ஹும், நிச்சயமாக அவர்கள்தான். அப்படின்னா யாரு? அவங்க சொல்ற ஆளுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் என்பதாக அது அவர்கள்தான்ங்கிறத நான் அறிஞ்சு கொண்டேன். ஃபகுல்து லஹு, நான் எனவே அவனுக்கு சொன்னேன், அந்த மனிதருக்கு நான் சொன்னேன், இன்னஹும் லைஸு பி, நிச்சயமாக அவர்கள் அந்த மனிதர்கள் கிடையாது, அதாவது முஹம்மதோ அல்லது அவருடைய தோழர்களோ கிடையாது. பிஹிம்ங்கிறது லைஸு வருதுனால பா வருது. அப்ப நிச்சயமாக அவர்கள் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் அல்ல. வலாக்கின்னக, என்றாலும் நிச்சயமாக நீ ரஅய்த, பார்த்தாய், ஃபுலானன் ஃபுலானன், இந்த மனிதரை பார்த்திருக்கலாம். இன்தலகு பிஅயுனினா, எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தான் இப்பொழுது சென்றார்கள், நடந்து சென்றார்கள், அந்த மனிதரை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதனால இது வந்து யார் கிடையாது, அவர்கள் கிடையாது. இப்ப நாங்க தான் பார்த்தோம் இப்ப அவர் கடந்து போனதை. அப்போ இது வந்து இப்போ இந்த மனிதர் போயிருக்காங்க. சும்மா லபிஸ்து ஃபில் மஜ்லிஸி சாத்தன், பின்ம நான் அந்த மஜ்லிஸ்ல கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தேன். சும்மா கும்து, பிறகு எழுந்திருச்சேன். தகல்து, நுழைந்தேன், வீட்டில் நுழைற. அமர்து ஜாரியத்தி, என்னுடைய அடிமை பெண்ணுக்கு ஏவினேன். அன் துஹ்ரிஜ பி ஃபரசி, என்னுடைய குதிரையை அவள் வெளியே கொண்டு வருவதற்கு ஏவினேன். வஹிய மி வராயி அகமத்தின்,
அந்த குதிரை வகிய அந்த குதிரை ஃபரஸ் போது நீ வராய் அக்கமத்தின்னா பின்னால் உள்ள ஒரு மேட்டுக்கு பின்னால், அதாவது மணல் மேடுக்கு சொல்றது, குன்றுக்கு சொல்றது, சிறுங்குன்று, மலைக்குன்று, இதுக்கெல்லாம் அக்கமத் என்பதா சொல்லுவாங்க. ஆக்காம்னு பன்மை வரும். இந்த இடத்துல மணல் மேடு, மணல் மேடுக்கு பின்னால் இது நின்று கொண்டிருந்தது. அலைய, எனக்காக அதை பிடித்து வைக்கும்படியாக நான் சொல்லியிருந்தேன். நான் என்னுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டேன். அந்த ஈட்டியை கூட நான் வெளியேறினேன். வீட்டினுடைய பின்புறமாக வெளியேறினேன். இன்னும் நான் ஹத்தத்து அப்படின்னா அந்த முனையை கொண்டு பூமியில என்ன செஞ்சேன், கோடை கிழிக்கிற மாதிரி என்ன செஞ்சேன் வச்சுக்கிட்டேன் அப்படி லேசா. தாழ்த்தினு அர்த்தம். ஹஃபல்து அப்ப நான் அதை ஈட்டி என்ன செஞ்சுட்டேன், அப்படி மட்டமா வச்சுட்டேன், அதாவது தாழ்த்தி தரையோட ஒட்டி வச்சுட்டேன். அந்த முனைய தரையோட அப்படி கோடு போடுற மாதிரி வச்சுட்டேன். அதனுடைய மேல் பகுதியை நான் தாழ்த்தி வைத்துக் கொண்டு இப்படி சரிச்சு வச்சு சாழ்த்திட்டேன். அத்தைத்து ஃபரசி, அப்படி என்னுடைய குதிரையிடம் நான் வந்து வரும் வரைக்கும் என்னுடைய அந்த கூர்முனை பகுதி தரையில உரசும்படியாகவும் மேல் பகுதி அப்படி குனிச்ச வச்சோமா தாழ்த்தி வண்ணமா தெரியாத மாதிரி கொண்டு வந்தேன். நான் அதன் மீது ஏறிக்கொண்டேன். அதை கொஞ்சம் என்ன செஞ்சேன், உயர்த்தினேன். அந்த இத துகர்ரிபு பி, என்னை கொண்டு அது வேகமாக செல்வதற்கு, ஹத்தா தனவுத்து மின்ஹும், அது என்ன வேகமாக செல்வதற்காக நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் குதிரையை அப்படி தூக்கி விட்டேன். அதை என்ன செஞ்சு வேகமா என்னை கொண்டு சென்றது. ஹத்தா தனவுத்து மின்ஹும்னா அவர்களிடம் நான் நெருங்கும் வரை, யார ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுடைய தோழரையும் நான் நெருங்கும் வரைக்கும் வேகமாக சென்றது. அசரத் பிய ஃபரசி, என்னை கொண்டு வழுக்கி விழுந்துச்சு, என்னுடைய குதிரை தவறி விழுந்து விட்டது. ஃபஹரர்து அன்ஹா, நானும் அதிலிருந்து விழுந்து விட்டேன். ஃபகும்து, நான் எழுந்திருத்தேன். ஃபஅஹ்வைத்து, நான் நாடினேன் அர்த்தம். அஹ்வைத்துனா கையை நீட்டினேன்னு சொல்லலாம். அஹ்வைத்துங்கிறதுக்கு நீட்டினேன்னு அர்த்தம் இருக்குது. நான் என்ன செஞ்சேன், என்னுடைய கையை அஹ்வைத்து எதி, என்னுடைய கையை நீட்டினேன். இலா கினானத்தி, என்னுடைய அம்புக்கூட்டின் பக்கம் நான் நீட்டினேன். கினானத்துல அம்புக்கூடு. ஃபஸ்தஹ்ரஜ்து மின்ஹா அல் அஸ்லாம், அதிலிருந்து ஃபஸ்தஹ்ரஜ்து நான் வெளியெடுத்தேன். மின்ஹா அந்த அம்புக்கூட்டிலிருந்து அல் அஸ்லாம், அம்புகளை எடுத்தேன். ஜுலும் பன்மை அஸ்லாம், அம்புகளை எடுத்தேன். ஃபஸ்தக்ஸம்து பிஹா, பிஹாங்கிற லமீர் அஸ்லாமுக்கு போது ஃபஸ்தக்ஸம்து, எனவே நான் அதாவது குறிப்பார்த்தேன். இஸ்தக்ஸமன அம்புகளை எப்படி பரத்தி பங்காக வைத்து என்ன செய்யறது, அதிலிருந்து குறிப்பாக்குறது. இது ஜாஹிலியத்துடைய அந்த பழக்கங்கள்ல உள்ளது. ஏதாவது ஒரு காரியம் அவர்கள் செய்யறாங்க, அது நடைபெறுமா நடைபெறாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதற்காக வேண்டி அவர்கள் குறிப்பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அது அம்புகளை வைத்து பார்ப்பார்கள். அதுர்ருஹும் அம்லா, நான் அவர்களுக்கு இடையூறு தருவேனா அல்லது இல்லையா, அதான் அவர்களை நான் துரத்திட்டு போறேன், அவர்களை பிடித்து விட்டு அவர்களுக்கு நான் இடையூறு அளித்து விடுவேனா அல்லது இல்லையா என்பதை நான் அம்புகள் மூலம் பார்த்தேன், குறிப்பார்த்தேன். ஃபஹரஜல்லதி அக்ரஹு, ஃபஹரஜ் அதிலிருந்து வெளியானது, அந்த அம்புகளிலிருந்து எனக்கு பதில் கிடைத்தது, வெளியானது. அல்லது எது, அக்ரஹு எதை நான் வெறுக்கிறேனோ அது எனக்கு கிடைத்தது. பூங்கிலிருந்து அல்லதிக்கு போதும். சரி. ஃபரகிப்து ஃபரசி, என் குதிரையில நான் ஏறிக்கொண்டேன். வ அசைத்துல் அஸ்லாம, நான் அம்புகளிலிருந்து அந்த எந்த தீர்ப்பு கிடைத்தோ அதற்கு நான் மாறு செய்து விட்டேன். அது போகாதுன்னு சொல்லிட்டு நான் போனேன். துகர்ரிபு பி, என்னை கொண்டு அது குதிரை வேகமாக சென்றது. ஹத்தா நெருங்கும் வரை. இதா சமிஅத்து கிராத்த, இதா சமிஅத்து கிராத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுவரை என்றால் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை நான் செவியேற்கும் அளவிற்கு என்ன நெருங்கி சென்றேன். வஹுவ லா யல்தஃபித்து, அவர்கள் திரும்பவே இல்லை. அபூபக்ரின் யக்ஸுருல் இல்திஃபாத்த சாஹித்தன், சாஹித்துன்னு அர்த்தம், அதாவது சாஹித்னு சொல்றது, அதாவது அவ்வளா எல்தஃபித், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவே இல்லை. அபூபக்கர் தானும் யுக்ஸிரு அல் இல்திஃபாத்த, யுக்ஸில் இல்திஃபாத் திரும்புறத என்ன செஞ்சாங்க, அதிகமா திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்தாங்க. சாஹத் யதா ஃபரசி பில் அரளி, சாஹத்னா விழுந்து விட்டது, சகதியில மூழ்கி விடுறது. சாக எசு சௌகன்னு அர்த்தம், அதாவது சகதியில விழுறது சொல்றது.
அப்போ சாகத் எதா ஃபரசினா என் குதிரையுடைய அந்த கைகள்லாம் எனது முன்னங்கால்கள் இருக்க விழுந்து விட்டது. ஃபிலர்தி பூமியில சகதியில விழுந்துச்சு. அத்தா பலகத்தா அருக்குபத்தேன். ஹத்தா எதுவரை என்றால் பலகத்தா அந்த ரெண்டும் அடைந்து விட்டது. அருக்குபத்தேன் அதாவது அதனுடைய முட்டிக்கால்கள் வரைக்கும் பூமிக்குள் சென்று விட்டது. ஹரர்த்து அன்ஹா நானும் அதை விட்டு விழுந்து விட்டேன். சும்ம ஜஜர் துஹா நான் அதை என்ன செஞ்சேன், மிரட்டினேன். அதாவது குதிரையை வேகமா போறதுக்காக வேண்டி ரெண்டாவது உசுப்புறது மிரட்டினேன். நஹலத் அது எழுந்தது. பலம் தகத் தஹ்ருஜு பலம் தகத் துஹ்ரிஜ் எதைஹா அதனுடைய இரண்டு கால்கள் ஏதாவது கைகள் இருக்குல்ல முன்னங்கைகள் ரெண்டு கைகளையும் வெளியேற்ற அதனால் முடியவில்லை. பலம் மஸ்தவத் காய்மத்தன் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சு பலம் மஸ்தவத் காய்மத்தன் அது நேராக நின்ற பொழுது இதா ல அசரன் இதா அப்போ நேராக நின்ற பொழுது இதா அந்த நேரத்தில் ல அசர எதைஹா உபாருன் சாத்தியுன் ஃபிஸ்ஸமாயி மிஸ்ல துஹானி ல அசர எதைஹானா அதனுடைய கைகளிலே அந்த பட்டது அசர் ஏற்பட்டது. உபாரு சாத்தின் அதாவது உயரக்கூடிய நல்ல வானல் அளவுக்கு உயரக்கூடிய புழுதிகள் பரவி இருந்தது. மிஸ்ல துஹானி புகையை போன்று. அஸ்லாமி இரண்டாவது அம்புகளை வைத்து குறிபார்த்தேன். ஹரஜல்லதி அக்ரஹு நான் எதை வெறுக்கிறேனோ அதுவே வெளியானது. நாதை துகும் பில் அமானி நான் அவர்களை அழைத்தேன். யார நபிசுல்லாஹின் சஹாபாக்களை அழைத்தேன், சஹாபியை அழைத்தேன். பில் அமானி பாதுகாப்பு தரும்படியாக அழைத்தேன். வகஃபு நின்ற அவர்கள் அனைவரும் நின்றாங்க. ரகிப்து ஃபரசி என்னுடைய குதிரையை நான் என்ன செஞ்சு ஏறினேன். ஹத்தா ஜித்தஹும் அவர்களிடம் வந்து விட்டேன். ووقع في نفسي حين لقيت ما لقيت من الحبس عنهم. وقع في نفسي இன்னும் என்னுடைய மனதிலே தோன்றியது ஏற்பட்டது. ஹீன லகீத்து நான் சந்தித்த நேரத்திலே, மா லகீத்து எந்த ஒன்றை சந்தித்தேனோ அந்த சந்தித்த நேரத்திலே, மினல் ஹபுசி அன்ஹும் அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி நான் எந்த ஒன்றை பிடிக்கக்கூடிய அந்த முயற்சியில் எந்த ஒன்றை நான் சந்தித்தேனோ அவ்வாறு சந்தித்த நேரத்திலே, உதாரணமாக கீழே விழுந்தது, குதிரை உள்ள அதனுடைய கால் உள்ள புதைந்தது, நான் அதிலிருந்து மீண்டு கஷ்டப்பட்டு வெளியானது, அதே போல் புழுதிகள், இதெல்லாம் பல விஷயங்கள் நான் பார்த்தேன் அல்லவா. அவ்வாறு பார்க்கும் நேரத்திலே, அவ்வாறு அடைந்த நேரத்தில் நான் என்னுடைய நப்சிலே தோன்றியது திட்டமாக சயல்ஹரு அம்ரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயமானது மிக விரைவிலே வெளியாகும், மிகைக்கும். அதாவது அம்ருனா அவங்களுடைய தீன், அவங்க கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் மிக விரைவிலே மிகைத்துவிடும் என்பது என்னுடைய மனதிலே தோன்றியது. குல்துலஹு அவர்களுக்கு நான் சொன்னேன், நபிஸ்லாத்துக்கு, இன்ன கௌமக நிச்சயமா உங்களுடைய கூட்டத்தார்கள் கது ஜஅலு ஃபீக அது தீயத்தை உங்கள் விஷயத்துல அன்பளிப்பை தீயத்தை என்ன செஞ்சிருக்காங்க, ஆக்கி வைத்திருக்கிறார்கள். வ அஹ்பர்துஹும் அஹ்பார மா யுரீது நாசு பிஹிம் நான் இன்னும் அவர்களுக்கு அறிவித்தேன். யாருக்கு? சஹாபாக்கள், நபிக்கும் நபியோட இருந்த தோழருக்கும் அறிவித்தேன். அஹ்பார செய்திகளை, மா யுரீதின் நாசு பிஹிம் மக்கள் எந்த ஒன்றை நாடுகிறார்களோ, பிஹிம் அவர்களை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று நாடுகின்றார்களோ அதை அறிவித்தேன். நான் அவர்களுக்கு எடுத்து காண்பித்தேன், அவர்கள் மீது எடுத்து காண்பித்தேன். அஸாத என்னுடைய கட்டு சாதத்தையும், வல் மதா என்னுடைய பொருளை எல்லாம் எடுத்து காண்பித்தேன். யர்ஸானி வலம் எஸ் அலானி என்னை அவர்கள் எந்த விதமான கண்டிப்பும் கண்டிக்கவில்லை, என்னை பொருட்படுத்தவும் இல்லை, வேற எந்த விஷயத்தை பற்றியும் என்னிடம் கேட்கவில்லை. இல்லா அன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியே தவிர, அஃபி அன்னா எங்களை விட்டும் இந்த விஷயத்தை நீ மறைத்து வைத்துக்கொள். ஃபஸஅல்துஹு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். ஐ யுக்தபலி எனக்காக எழுதப்படுவது, கிதாபுன் ஒரு ஏடு, கிதாபு அம்னின் பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்புடைய ஒரு கடிதம், ஒரு லெட்டர் எழுதும்படியாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். உமிர ஆமிர் இப்னு ஃபுஹைரத் அப்போ நான் அமர ஆமிர் இப்னு ஃபுஹைரத் அமீர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். ஃபகதபலி ஃபீ ருகாத்தின் அவர்கள் ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவர்கள் எழுதினார்கள், எனக்காக வேண்டி ஃபிர்காத்தி மின்
உதமின், அதாவது தோளினாலான ஒரு துண்டிலே அந்த எனக்குரிய அந்த பாதுகாப்பு கடிதத்தை எழுதினார்கள். சும்ம மதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள், கடந்து போய்விட்டார்கள். அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரயாணத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கு. சுராக்கத் இப்னு ஜுஹஷம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துரத்துறதும் அங்க நடந்த விஷயங்களை தான் இங்கே நம்ம விரிவாக பார்த்தோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய முடிவுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதையும் பார்த்து விட்டு அடுத்த பாடத்திலே காண இருக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.